முகத்துல மாத்திரம் அழகு உள்ளவளா இருந்தா பத்தாது, எதுலையும் அழகா இருக்கணும். ஆமா, அதுக்காக எல்லாரும் எல்லாம் பிரட்டத்தலையா வந்து குறைங்கட்டா சொல்ல, அப்படி சொல்ல. அதுக்காக யாருமே கொஞ்சம் நல்ல டீசெண்டாக இருக்கக்கூடாது, நல்ல குரூம்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. அழகு படுத்துங்க, ஆனால் எதை முதல்ல அழகுபடுத்துங்க. ஏசு சொன்னார், ஒரு பாத்திரத்தை கழுவும் போது முதலாவது எதை கழுவுங்க? உள்ள கழுவுங்க. உள்ள விபச்சாரம், வேசித்தனம், களவுகள், பொய் சாட்சிகள் உள்ள ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. என்ன பயங்கரம் இது! உள்ள கழுவாமல் வெளியே மட்டும் பாலிஷ் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அது விலை கொடுக்காது. நம்முடைய ஹார்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகளுடைய இருதயங்கள் நல்ல இருதயமாக இருக்கணும், நல்ல பண்புகளோட பிள்ளைங்க இருக்கணும், நல்ல குணம், அங்கே உத்தம குணம் போட்டிருக்கு. சகிப்பு, பொறுமை, அன்பு, தயவு, சமாதானம், அவங்களுக்குள்ள நீடிய பொறுமை, அவங்களுக்குள்ள நற்குணங்கள், அவங்களுக்குள்ள விசுவாசங்கள், நம்பகத்தன்மைகள், இதெல்லாம் இன்னைக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது இல்லாமல் வெளியே இருக்கிற அலங்காரங்கள் மட்டும் போதாது. இந்த கிருபையா கர்த்தர் நம்ம பிள்ளைங்களுக்குள்ள நல்ல குணசாலிகளாக மாற்றணும். குணசாலியான ஸ்திரீயா, குணசாலியான கணவனா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? இந்த நாட்களை மாற்றணும். நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர் கிருபையா மனம் இறங்கி இந்த காரியத்தில் மாற்றணும். நான் சொல்லுவேன், இது நீண்ட காலத்துக்கு இது ரொம்ப பிரயோஜனம் உள்ள